மூடனுக்கு மரணம் வருமா? வரும். ஞானம் உள்ளவனுக்கு மரணம் வருமா? வரும். ஞானம் உத்தமம்னு சொல்றாரு. ஆனாலும் ஞானியும் செத்து போறான். ஞானி இந்த பூமியில என்ன செய்ய முடியல, என்னென்னைக்கு வாழ முடியல. எவ்வளவு ஞானம் இருந்தாலும் விஞ்ஞானம் வளர்றதுனால, கொஞ்சம் மாத்திரை மருந்துகள்லாம் சாப்பிட்டதுனால நம்ம கூட கொஞ்சம் ஆயுசு நீட்டிக்கலாம் அப்படின்னு ரொம்ப பிரயாசப்படுறோம். ஒரு நல்ல வாழ்க்கை ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ்வதற்கு இந்த விஞ்ஞானம் உதவி செய்ய முடியல. அப்படின்னா எவ்வளோ செல்வந்தர்கள் நீண்ட ஆயுளோட வாழ்ந்துட்டு இருக்கணுமே. ஜிம்முக்கு போயிட்டு இருக்கும்போது ஜிம்லேயே செத்து விழுந்துருதான். என்ன சொல்ல முடியுது? ஞானி எப்படி சார்னு அதே மாதிரி தான் முட்டாளும் சாவுறாங்கிறது அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லாத்தையும் யாரோ ஒருத்தனுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கு, வச்சுட்டு போக வேண்டியது இருக்கு. அலெக்சாண்டர் முழு உலகத்தையும் பிடிப்பேன்னு சொல்லி போனார். கடைசியில் அவருக்கு பிள்ளையும் இல்லை. கைகளை வெளியே விரிச்சு அடக்கம் பண்ண சொன்னார். ஏன்னா ஒன்னும் என்ன செய்யல, கொண்டு போகல. அவருடைய 4 தளபதிகள் அதை பங்கிட்டு கொண்டார்கள். அதோட இந்த பூமியில எல்லாத்தையும் விட்டு விட்டு தான் போக வேண்டியது இருக்கு. நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு சேர்த்து வச்சாலும் அதை எல்லாம் நீங்கள் விட்டு விட்டு தான் போக வேண்டியது இருக்கும். கொண்டு போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன் தனக்காகவே வாழ்ந்தால் இதுதான் முடிவு. தாம் பார்வைக்கு நல்லவனா இருந்தா இதுதான் அவனுக்கு முடிவு. அவன் சந்தோஷத்தை அனுபவித்து விடவே மாட்டான்.